மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் வைகாசி பெருந்திருவிழா திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பெற்ற இடமுமான மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவில் பெருமாள் தினமும் பல்வேறு சிறப்பு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்ட வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு மதுரை டிஎம் கோர்ட் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான காளைகள் கலந்து கொண்டன. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அடுத்த தேனி பிள்ளையார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போட்டி தொடங்குவதற்கு முன்பாக ஜல்லிக்கட்டு வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுக்கோட்டை மட்டுமின்றி சிவகங்கை, தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 750 காளைகள் கலந்து கொண்டன. மேலும் சுழற்சி முறையில் 350 மாடுபிடி வீரர்கள் களம் இறக்கப்பட்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நெல்லையில் பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரதான அணையான பாபநாசம் அணை தென் மாவட்ட மக்களின் விவசாய மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. கோடை வெயிலால் அணையின் நீர்மட்டம் குறைந்து வந்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக பெய்து வந்த கோடை மழையால் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த தொடர் மழையால் அணைக்கான நீர்வரத்து 750 கன அடியிலிருந்து 2949 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 52.45 அடியிலிருந்து ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 57.3 அடியாக அதிகரித்துள்ளது. புதுக்கோட்டையில் அரசு அனுமதி பெறாமல் பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்களை அதிகாரிகள் அகற்றினர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், கீழராஜ வீதி, வடக்கு ராஜ வீதி, மேல ராஜ வீதி, ஆலங்குடி சாலை, அண்ணா சிலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக டிஜிட்டல் பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்ட நகராட்சி அதிகாரிகள் அரசிடம் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த பள்ளி, கல்லூரி, தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சி சார்ந்த டிஜிட்டல் பேனர்களை அகற்றினர். நகராட்சி ஆணையர் ஷியாமலா உத்தரவின்படி நடவடிக்கை மேற்கொண்ட அதிகாரிகள் டிஜிட்டல் பேனர்கள் வைப்பதற்கு நகராட்சி அதிகாரிகளிடம் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். திருப்பூரில் பெய்து வரும் கனமழையால் குடியிருப்புகளில் புகுந்துள்ள மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் அண்ணாநகர் பகுதியில் வெள்ள நீர் புகுந்தது. 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. மேலும் கழிவு நீருடன் வெள்ள நீர் கலந்ததாய் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டினுள் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.